மக்களே வணக்கம், வெல்கம். இது கோல் டாக் வித் டிஎன்ஆர். இன்னைக்கு நம்மளோட பேச போறது வாஷிங்டன் சுரேஷ் கல்யாணராமன். பார்த்துருப்பீங்க, சென்னைக்கு வந்து எலெக்ஷன் சமயத்தில் ஒரு 40 நாள் தங்கி இருந்து எலெக்ஷன் ரிசல்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிளம்பினார். அந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசியல் மேல ஒரு பெரிய ஆர்வம் கொண்டவர் சுரேஷ் கல்யாணராமன். அன்பா எஸ்கேன்னு கூப்பிடுவேன். சிவகார்த்திகேயன் தானே இன்னைக்கு பயங்கர ஃபேமஸ், அதுவே நம்ம எஸ்கேயும் ஃபேமஸ் ஆகணும்னு. சார் வணக்கம் சார். வணக்கம், தேங்க்யூ ஃபார் த நைஸ் ரீஇன்ட்ரோடக்ஷன். ஆமா, திரும்ப நம்மளுக்கு சொல்லணும்ல. மக்களே நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலரா நம்ம வந்து அரசியல் தொடர்பான வீடியோஸ் போட போறோம். சார் வந்து இப்போ யூஎஸ் போயிட்டாரு. இந்தியா பயணத்தை முடிச்சுட்டு யூஎஸ் போயிட்டாரு. அவர் ஒரிஜினலா சென்னைக்காரரு, ஆனா இப்போ வந்து யூஎஸ்ல இருக்கிற அங்க ஒரு குடிமகன். சார் வந்து சென்னையை மிஸ் பண்றீங்களா? சென்னையை மிஸ் பண்றேன்னு சொல்ல முடியாது, பட் இதுதான் எனக்கு இந்த 40 days வாஸ் த லாங்கஸ்ட் ட்ரிப் இன் ஆல்மோஸ்ட் 20 years. ஸோ எலெக்ஷனுக்காகவே ஸோ அதனால there lot of work got piled up here when I got back. அப்புறம் உங்களுக்காகவே வந்து ஒரு கிளிஃப் ஹேங்கர் எலெக்ஷன் சார் இல்ல? ஒரு fascinating election. This is the most fascinating election that I've ever seen right from 77. ஓகே ஓகே, பேசுவோம் சார். இந்த ரிசல்ட்டை பத்தி நம்ம வந்து ஒரு டிசைனிங் ஆர்டர்ல வருவோம். கடைசியா நடந்த நிகழ்வுகள் இருந்து நம்ம ஆரம்பிப்போம். சார், விசிகேல வந்து ஏதோ பிளவு மாதிரி தோணுது. பிளவுன்னு சொல்ல முடியாது. பனையூர் பாபு செய்யூர் எம்எல்ஏவா இருந்தாரு 2021-26 வரைக்கும். அவர் வந்து திருமாவளவன் குழப்பறாரு, சரியான நிலைப்பாடு எடுக்கல, ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு அந்த கட்சியோட அமைச்சரவையில் இடம் பெற்றுட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அவர் மட்டும் இல்ல, ஆக்சுவலி ஆலூர் ஷானவாஸும் ஏதோ ட்வீட் போட்டிருக்காரு. பட் நீங்க வந்து பிராக்டிக்கலா பார்க்கணும் சார். பாலிடிக்ஸ் என்னைக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை எடுத்துக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ திருமாவளவனுக்கு கிடைச்சதுனால அவர் வந்து பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு மினிஸ்ட்ரியில ஒரு கேபினெட்ல ஒரு போஸ்ட் வாங்கிட்டாரு, மினிஸ்ட்ரி போஸ்ட் வாங்கிட்டாரு. அவர் குழப்பறதுக்கு காரணம் என்னன்னா, அவருக்கு வந்து ஒரு டெலிகேட் பொசிஷன்ல இருக்காரு. 3 எலெக்ஷன்ல ஒருத்தரோட இருந்து வெற்றி பெற்று வெற்றி தலைவரா இருந்தார் நார்தர்ன் ஏரியால. அந்த வெற்றி இந்த வாட்டி இல்லை அவங்களுக்கு. அவங்க நினைச்ச அளவுக்கு வெற்றி இல்லை. ஓட் டிரான்ஸ்பரும் தாவேக்காக்கு போயிடுச்சு, அதுதான் உண்மை. அதனால அவருக்கு வேற வழி இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். ஆனா இந்த ஒரு குழப்பங்களை தவிர்த்திருக்கலாம். 2வது நாளே அவர் சொல்லிருக்கலாம், இது மாதிரி தாவேக்காக்கு நாங்க வந்து இது சப்போர்ட் பண்ண போறோம், முதல்ல அவுட் சைட்ல இருந்து சப்போர்ட் பண்றோம், அதுக்கப்புறம் நாங்க வந்து டிசைட் பண்ணிக்கிறோம் உள்ள வரோமா இல்லையான்னு சொல்லியிருந்தாருன்னா இது ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. இதுல வந்து முதல்ல நான் வந்து வேண்டாம், யோசிக்கிறோம், குழு டிசைட் பண்ணும், கட்சி டிசைட் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 2 நாள் டிலே, அப்புறம் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டிலே, அப்புறம் கம்யூனிஸ்ட் பாதையில தான் நாங்க போவோம்னு சொன்னது. ஆனா கம்யூனிஸ்ட் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணாங்களே தவிர மினிஸ்ட்ரிக்குள்ள வரல. ஸோ இதெல்லாம் ஒரு கான்ட்ரடிக்ஷனை அவாய்ட் பண்ணிருக்கலாம். பட் அவர் மினிஸ்ட்ரிக்குள்ள போனதை நான் வந்து தப்புன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா எல்லா கட்சிகளுமே எப்படி வளரணும்னா, ஒரு கேபினெட்ல இருந்தாதான் அவங்களுக்கு ஒரு அதிகாரத்துல பங்கு, ஆட்சியில பங்கு இருந்தாதான் அவங்களால கட்சியை வளர்க்க முடியும். அந்த கட்சியை வளர்க்கறதுக்கு நிச்சயமா அது தேவைப்படும். அவருடைய மாவட்ட செயலாளர்களோ இல்ல அவர்களோட தொண்டர்களுக்கோ அவங்களால ஏதாவது டேஞ்சிபிளா பண்ண முடியும். ஒரு கேபினெட்ல இல்லாம அது பண்றது ரொம்ப கஷ்டம். குழப்பத்தை தவிர்த்திருக்கலாம், போனது கரெக்ட்னு தான் நான் ஃபீல் பண்றேன். நீங்க திருமாவளவனுக்கு என்ன கேபினெட் வேணாலும் தரோம், என்ன துறை வேணாலும் தரோம், நீங்களே வந்து மினிஸ்டர் ஆகுங்கன்னு சொன்னதா தாவேகா சொன்னதா நம்ம கேள்விப்படுறோம். அவரே போயிருக்கணுமா? வன்னியரசுக்கு பதிலாக அவரே மினிஸ்டர் ஆயிருக்கணுமா? ஆக்சுவலி அதுல ஒரு சின்ன ஒரு நுணுக்கமான விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவரே போனோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு லோக்சபா சீட்டை ரிசைன் பண்ணணும். 2வது 6 மாசத்துக்குள்ள அவர் எலெக்ஷன் வின் பண்ணணும். அந்த 6 மாசத்துக்கு உண்டான எலெக்ஷன் ஆக்சுவலா திருச்சி ஈஸ்ட்ல தான் நடக்க போறது. இப்ப சத்திக்கு இன்றைய நிலையில திருச்சி ஈஸ்ட் மட்டும்தான் ஓப்பன் சீட். அந்த திருச்சி ஈஸ்ட் சீட்ல அவர் போய் நிக்கிறாருன்னா, இப்ப ஸ்டாலின் அவர்களும் அவங்க நிக்கிறாருன்னா என்ன ஆகும்? அதனால அவர் வந்து அதை தவிர்த்திருக்கலாம். ஒரு 3 எலெக்ஷனா டிஎம்கேவோட அலையன்ஸ்ல இருந்து இப்ப ஸ்டாலினுக்கு எதிராக போட்டி போடணுமா? ஸ்டாலின் போட்டி போடுவாருன்னு நான் சொல்லல. ஸ்டாலின் போட்டி சொல்லல, ஆனா எதிர்பார்க்கறீங்களா? எதிர்பார்க்கறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய இது பாத்தீங்கன்னா, அவங்க 50-50ல இருக்காங்கன்னு நான் யோசிக்கிறேன். அவங்க வந்து தே ஆர் 50-50. சம் பீப்புள், நிறைய பேர் வந்து நீங்க ரன் பண்ணுங்க, வின் பண்ணலாம், 36-38% வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 35-38 எக்ஸாக்ட் நம்பர் ஞாபகம் இல்ல. இப்போ தோத்தாலும் அந்த ஒரு 35-38 வாங்கியிருக்காங்க.
ஸ்டாலின் அவர்கள் நின்னா அவங்களோட கணக்கு என்னவா இருக்கும்னா ஒரு 5-6% இன்க்ரீஸ் ஆகும், இந்த சிம்பத்தி ஃபேக்டர் இருக்கும் கொளத்தூர்ல தோத்துட்டாருன்றது. ஆனா இன்னொரு லைன் ஆஃப் தாட் என்ன சொல்றாங்கன்னா, அவர் திருப்பி கொளத்தூர்லயே போய் ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கணும், கொளத்தூர் தவிர வேற எங்கேயும் நிக்க கூடாதுன்னு இன்னொரு சைடு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அன்பில் பொய்யாமொழிக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ சான்ஸ் கொடுக்கலாம். இல்ல ஒரு என்ன நீங்க கேட்டீங்கன்னா ஒரு இளம் பெண்ணுக்கு அந்த சீட்டை கொடுக்கலாம். நீங்க ஃப்ரெஷ்ஷா புதுசா இன்ஃபேக்ட் நீங்க அவினாஷில கோகிலா மணி இல்லையா தோத்து போனாங்க, ரொம்ப பெரிய வித்தியாசத்துல ஒன்னும் தோத்து போகல, ரொம்ப டஃப் ஃபைட் கொடுத்தாங்க, மூணாவது போயிட்டாங்க. ஆனா மொத்தமாவே 5000 தான் வாக்கு வித்தியாசம், வின்னருக்கும் அவங்களுக்கும் 5000. அதுல என்ன ஒரு சிறப்புனா, இப்ப கமலின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க யங்கஸ்ட் மினிஸ்டர் 28 வயசுல கோகிலா மணியாலும் எல்லாம் பேசுறாங்க. நம்ம கோகிலா மணி தான் ஃபோக்கஸ் பண்ணோம். இந்த கமலி அவங்க வந்து ஒரு பிரைட் யங் உமனா தான் இருக்கிறாங்க. அப்புறம் இதுல வந்து திருச்சி கிழக்குல வந்து தாவேகா சார்பா யாரு நிப்பாங்க எதிர்பார்க்கறீங்க? உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருக்கா? சகாயம்னா பேச்சு ஓடிட்டு இருக்கு, முன்னாள் ஐஏஎஸ் ஆபீசர், அவர் நிக்கலாம் சான்ஸ் இருக்கா? அவர் நிக்கலாம். சில பேர் ஜான் ஆரோக்கியசாமி நிக்கலான்றாங்க. ஜான் ஆரோக்கியசாமிக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கலன்னா அவரே நிக்கலாம்னு சொல்றாங்க. ஓகே, ராஜ்யசபா சீட் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி கொடுப்பாங்களா? காங்கிரஸ் கொடுத்துருவாங்களா ஃபர்ஸ்ட் ராஜ்யசபா சீட்டே? அப்படி கொடுக்க சான்ஸ் இருக்கா தாவேகா? அதுதான் நம்ம யோசிக்கணும். இப்போ வந்து விஜய் வந்து 100% காங்கிரஸுக்கு தாவறாரா இல்ல? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 1 வீக்கா எடப்பாடி ஸ்லோவா ஒரு ஓபன் பண்ணி வச்சிருக்காரு காங்கிரஸ் ஆப்ஷனை. விடி சதீசனோட இனாகிரேஷனுக்கு பெஸ்ட் விஷஸ் போட்டு மெசேஜ் அமைச்சிருக்காரு லிங்க்டின்ல. விடி சதீசனோட இனாகிரேஷனுக்கு விஜய் போகாத ஒரு மெசேஜ் தான். ஏன்னா வந்து மோடிக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வந்துடலாம், காங்கிரஸோட கை கோத்ததே அவருக்கு பிடிக்காது ஜிக்கு. இப்ப நீங்க விடி சதீசனோட பதவியேற்புக்கு போனா இன்னும் கோபம் அதிகமாகும்னு சொல்லிட்டு போகாம இருந்திருக்கலாம். ஏன்னா விஜயோட அப்ரோச் வந்து பிஜேபி எதுக்குறோம், ஆனா வந்து திமுக மாதிரி அல்லது வந்து கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கட்சிகள் மாதிரி தினைக்கு மோதியை பத்தி பேச மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கிளியரா இருக்காருன்னு எனக்கு தோணுது. அது ஒரு சைடா பார்க்கலாம். இன்னொரு சைடு நீங்க பாத்தீங்கன்னா விடி சதீசனோட இனாகரேஷனே கார்கேவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் அவர் சிஎம் ஆனார்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா ராகுலுக்கும் பிரியங்காவுக்கும் கேசி வேணுகோபாலுக்கும் அந்த பெரிய அந்த ஆப்ஷன்ல ரொம்ப பெரிய உடன்பாடு இருந்த மாதிரி தெரியல. ஸோ அதனால அந்த ஒரு இனாகிரேஷனுக்கு விஜய் வந்து நான் என்ன கேள்விப்படுறேன்னா ராகுல் காந்தியோட ரொம்ப க்ளோஸா இருக்காருன்னு கேள்விப்படுறேன், மிக க்ளோஸா இருக்காருன்னு கேள்விப்படுறேன். அது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே நடந்ததுன்னு நிறைய பேர் இப்ப சொல்றாங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ இல்லையான்னு தெரியல, பிரவீன் சக்கரவர்த்தி வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு 10 வாட்டி பார்த்திருக்காரு அவரை. இந்த லாஸ்ட் 1 மாசத்துல பார்த்திருக்க மாட்டாரு 10 வாட்டி இல்ல 10 வாட்டி பார்த்திருக்காராம். அதை தவிர இன்னொரு விஷயம் என்ன கேள்விப்பட்டேன்னா, ராகுல் காந்தி வந்து அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் விஜய்க்கே ஒரு ஆபத்து இருக்கலாம்னு சொல்லி அவரோட செக்யூரிட்டி டீமே அமைச்சு அந்த அவரோட செக்யூரிட்டி என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஓவர்சீ பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா இல்லையான்னு தெரியல. ஆனா அந்த அளவுக்கு ராகுல் காந்தியும் விஜய் அவர்களும் இணக்கமா இருக்காங்கன்றதுதான் கேள்வி. நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன், அது போகாதது காங்கிரஸ் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி டச் அண்ட் கோ வச்சுக்கலான்ற மாதிரி இருக்கலாம். அதே சமயத்துல ராகுல் காந்தியோட சாய்ஸ் அது இல்ல, நம்ம எதுக்கு அங்க போய் ராகுல் காந்திங்கிறத எனக்கு அங்க வந்து ஐ அம் ஹாப்பி தட் சதீசன் வாஸ் எலெக்டட் as சிஎம். இவங்க சூஸ் பண்ணாங்க, வாஸ் chosen as சிஎம். அது நம்ம எல்லாரும் ஹாப்பி தான் சார், எல்லாரும் ஹாப்பி தான். அதுல ஏன் வியூவர்ஸ்க்கு சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, வந்து ரிப்போர்ட்ஸ் படி கேசி வேணுகோபாலுக்கு தான் வந்து எம்எல்ஏஸோட சப்போர்ட் அதிகமா இருந்ததாகவும், யூஸ்வலா அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு சிஎம் போஸ்ட் கொடுத்துருவாங்க. ஆனா விடி சதீசன் கடந்த 5 வருடங்களா பினராயி விஜயன் கவர்மெண்ட் எடுத்து நிறைய போராட்டங்கள், அப்புறம் கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு போயிருக்காரு. முஸ்லீம் லீக், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகோட சாய்ஸ் வந்து டெஃபினட்டா சதீசன். அப்புறம் பாப்புலாரிட்டி, கிரவுண்ட் லெவல்ல மக்கள் கிட்ட பாப்புலாரிட்டி சதீசன் அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதாவது நீங்க ஹை கமாண்டோட ரைட் ஹேண்ட் மேனை வந்து பிக் பண்ணி சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், பெரிய விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் சார். நான் இப்போ ரீசெண்டா ஒரு டீடாக்ஸ் பண்றதுக்காக சிக்மங்களூர் போயிருந்தேன். வந்து போதுப்பா எலெக்ஷன் ரிசல்ட் மண்டை ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, டிவிகே டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நான் அந்த ஏர்போர்ட்ல இறங்கி ஷிமோகா ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 3 hours போகணும் சிக்மங்களூர். அந்த டிரைவர் வந்து இந்த தமிழ்நாடு அரசியல ஃபுல்லா பார்த்திருக்காரு சார்.
ஃபுல்லா விஜய் கதை சொல்றாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த கரிஸ்மாவை பத்தி நம்ம பேசுறோம். அதோட இம்பாக்ட் அவருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சம்பந்தமே கிடையாது. கேரளால விஜய் பாப்புலர்ன்றாங்க. ஆமா. சிக்மகளூர் அவரோட நேட்டிவ் வந்து மேங்களூர். ஸோ அவருக்கு வந்து ஒரு பெரிய சினிமா இன்ட்ரெஸ்ட் கூட அதிகம் கிடையாது. ஆனா சொல்றாரு எல்லாத்தையும் சார் வந்து இந்த லிக்கர் ஷாப் ஏதோ 500 மூடி இருக்காராமே. இது வரைக்கும் அவர் வந்து தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆமா. ஸோ காங்கிரஸ் வந்து விஜயோட ரொம்ப ஆர்வத்தோட கை கோத்ததுக்கு ஒரு காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். இஸ் பாப்புலர் அக்ராஸ் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ், எஸ்பெஷலி இன் கேரளா, தெலுங்கு ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல, ஈவன் ஆந்திரால கூட காங்கிரஸ் ரிவைவலுக்கு அவர் உதவுவார்னு நினைச்சிருக்காங்கன்னு தெரியல. போக போக தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்கன்னு. ஸோ அந்த 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 இது நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். விஜய் வந்து காங்கிரஸ் எப்படி டீல் பண்றான்றது இன்னும் ஒரு 6 மாசம் தான் பார்க்க முடியும். இப்பவே நம்ம வி கேன் நாட் ஜம்ப் டு கன்க்ளூஷன். ஆனா அவரு 2029ல காங்கிரஸோட போனாதான் அவருக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்குன்னு நினைப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஆன்டி பிஜேபி ஓட்ஸை ஃபுல்லா அறுவடை பண்ணோம்னா காங்கிரஸ் தேவை. அந்த காங்கிரஸ் இருந்தாதான் நீங்க ஆன்டி பிஜேபி ஓட்ஸை ஃபுல்லா அறுவடை பண்ண முடியும். அதனால என்னதான் வந்து மோடி ஆன்டி மோடி வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் பாஜக பேசுறாங்க. என்னை பொறுத்தவரை குறையவே இல்லை. தமிழ்நாடு என்னைக்குமே அந்த ஆன்டி பிஜேபி மூட்ல தான் இருக்கு. ஒரு பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் இருக்கிறது எப்போதும் நல்லது. அது வந்து ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாப்போம். இப்பயே கேள்விப்பட்டேன், ஒரு நண்பர் சொன்னாரு, பிஜேபி டிட் நாட் வாண்ட் விஜய் டு ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் காங்கிரஸ். அது அவங்களுக்கு பயங்கர கடுப்பை ஏற்படுத்திருச்சு. அவங்க வந்து பிஎம்கே கூட நாங்க கழட்டி விடுறோம், ஜாயின் பண்ணி சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா ஏடிஎம்கே உடச்சு கூட எடுத்துட்டு போங்க, ஆனா காங்கிரஸுக்கு நீங்க மந்திரி சபையில் இடம் கொடுக்கறது, கூட்டணி வைக்கிறது வேண்டாம், போஸ்ட் போல் அலையன்ஸ் வேணாம்னு சொன்னதான் கேள்விப்படுறோம். ஸோ எந்த அளவுக்கு அமித்ஷாவும் மோடியும் கோமா இருக்காங்கிறத பார்ப்போம் சார். அப்புறம் நான் அந்த விடுதலை சிறுத்தைகளை ஒரே கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அடுத்த சப்ஜெக்ட் போவோம். இப்போ விடுதலை, வாட் நெக்ஸ்ட் ஃபார் விடுதலை சிறுத்தைகள்? என்னை பொறுத்த வரைக்கும் கிளியர்லி இந்த ஒரு கடந்த 6 மாதங்கள் போஸ்ட் போலையும் சேர்த்து சொல்றேன், திருமாவளவன் வந்து கொஞ்சம் ஒரு மதிப்பு இழந்துட்டாருன்னு எனக்கு தோணுது. அதாவது ஒரு குழப்பத்தினால அவர் ஒரு பெடஸ்டல் இருந்து கீழே இறங்கிட்டாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு கன்வின்சிங்கா ஃபேர்மா ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல, மாத்தி பேசுறாரு. நேத்திக்கு சொன்னதை இன்னைக்கு மறுத்து பேசுறாரு. ஸோ கட்சியில குழப்பம் ஏற்பட்டதுல ஆச்சரியம் இல்லை. ஜென்ரலாவே வந்து இந்த அமைச்சரவையில வன்னியரசு சேர்ந்ததுனால கொஞ்சம் ஒரு எந்தூசியாசம் வந்திருக்கு. பட் ஓவராலா விசிகே கார்டர்லாம் கொஞ்சம் டவுன் பீட்டா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவரால் இந்த கட்சியை வந்து இன்னும் வலுவாக வழிநடத்த முடியுமா? விஜய் வேற தலித் வாக்குகளை வாரி சுருட்டிட்டாரு இந்த 2026 தேர்தலில். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரீஃபா சொல்லுங்க. அதான் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவரோட ஆப்ஷன்ஸ் லிமிடெட். விஜய்க்கு நீங்க சொன்ன மாதிரி வாக்குகள் போயிடுச்சு. ஸோ இப்போ விஜயோடையே அலைன் பண்ணி இருந்தாருன்னா அவரோட வாக்குகள் டைல்யூட் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா விஜய் தான் அதுல லீடர் வந்து அந்த அலையன்ஸுக்கு விஜய் தான். ஸோ தாவேக்காக்கு தான் நிறைய வாக்குகள் போகும். அவர் அந்த அலையன்ஸ்ல சேர்ந்ததுனால அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும். லோக்சபால 2 சீட்டுக்கு பதிலாக 4 சீட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும், பார்ட்டியோட ஸ்ட்ரென்த் டைல்யூட் ஆகும். ஓகே, அது ஒரு பாராடாக்ஸ் ஆக்சுவலி. அப்புறம் ஐ திங்க் விஜய் ஹஸ் டன் ரியலி வெல் இன் ரோப்பிங் இன் விசிகே இன்டு தி மினிஸ்ட்ரி. ஏன்னா இப்போ வந்து இவர் திருமாவளவன் வந்து விட்ரா பண்ணாருன்னா 8 தலித் அமைச்சர்கள் உள்ள ஒரு மினிஸ்ட்ரியை வந்து அவரு அதுலேருந்து வெளில வந்துட்டாருங்கிற ஒரு அவப்பெயர் ஏற்படும். ஏன்னா தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே 8 தலித் மினிஸ்டர்ஸ் இருந்ததே கிடையாது ஒரு அமைச்சரவையில. அதுவும் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோஸ், ஹையர் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன் ரெண்டுமே வந்து தலித் அமைச்சர்கள் கையில இருக்கு. அப்புறம் பத்திரப்பதிவுத்துறை, பணம் விளையாடுற துறை, பணம் விளையாடக்கூடாது, லஞ்சம் இருக்கக்கூடாது, அதான் நம்மளோட நோக்கம். பட் யூஸ்வலா அதுல அதிகமா பணம் விளையாடுன்னு சொல்லுவாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். அது வந்து தனபால் அவர்களுடைய மகன் லோகேஷ்க்கு கிடைச்சிருக்கு. அவர் வந்து அருந்ததி சமூகத்தை சேர்ந்தவர். ஸோ இப்போ திருமாவளவனை அவங்க கட்சி உள்ள கொண்டு வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி வந்து அவங்க வந்து வில் நாட் புல் த பிளக் ஆன் தி கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லையா? ஆமா, அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். லோக்கல் பாடி எலெக்ஷன் வருது, அவர் உள்ள இப்ப அமைச்சரவையில் உள்ள வந்தாச்சு. இப்போ வந்து விஜய் கிட்ட இருந்து வெளில போனோம்னா, அன்லஸ் விஜய் வந்து பாஜக பக்கம் போனான்னா மட்டும்தான் வந்து திருமாவளவன் அவர்களால வெளில வர முடியும். இந்த கூட்டணியிலிருந்து வெளில வரத்துக்கு அவருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், இப்ப விஜய் பாஜக பக்கம் போனார்னா இந்த 8 மினிஸ்டர்ஸ் அவங்க சமுதாயத்துல வந்திருக்காங்கன்றதுலாம் பெரிய பேசு பொருளா இருக்காது. அப்போ அவர் பாஜக பக்கம் போயிட்டாருன்னா அது ஒரு பெரிய நியூஸா வரும். அப்போ அது வந்து அவர் பாஜக பக்கம் போயிட்டாருன்னு சொல்லி வெளில வரலாம். அவர் பாஜக பக்கம் போகாத வரைக்கும் திருமாவளவன் வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். அதாவது ரெப்ரசன்டேஷன் அதிகமாகலாம், அதிக லோக்சபா சீட்ஸ் கிடைக்கலாம்,
பட் அதே நேரத்துல பாரடாக்சிக்கலி கட்சியுடைய வலு குறையும் சொல்லியிருக்கீங்க. இன்ட்ரெஸ்டிங் டேக்அவே சார். நான் சிம்பிளா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஒரு கேள்வி கேட்கிறேன், அதோட அடுத்த சொல்லிட்டு போலாம். விசிக அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் நாங்க திமுகவோட இன்னும் கூட்டணி இருக்கணும் இனிமே சொல்லலாமா? அது நியாயமா? அல்லது வந்து இல்ல அது அந்த அந்த கூட்டணி முடிஞ்சிருச்சு, இப்போதைக்கு நாங்க தாவேக்காவோட இருக்கோம், முழு மனதோட இருக்கோம்னு சொல்லணும். டெஃபினட்டா அவங்க வந்து கூட்டணியில் இல்லைன்னு சொல்றது தான் அவங்களுடைய தார்மீக இது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மோரலா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க வந்து தாவேகா கூட்டணியில் இருக்கோம், அடுத்த எலெக்ஷனுக்கு என்ன ஆகும்னு தெரியாதுன்னு வேணா சொல்லாமே தவிர இன்னைக்கு நாங்க இல்ல திமுக கூட்டணியில் சொல்றது தான் அவங்க நியாயமா அதுதான் பண்ணணும். மக்கள் அதை எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா வந்து லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தா கூட ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். திருமாவளவனுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. ஏன்னா அமைச்சரவையில் இடம் பெற்று இன்ஃபேக்ட் நான் வந்து எலெக்ஷன் அன்னைக்கு ரிசல்ட்லயே நான் வந்து ஒரு ப்ரோக்ராம்ல இன்னும் ஒரு ஜெகத் கஸ்பர்னு ஒருத்தரோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், விசிகா எப்படியும் உள்ள போயிடுவாங்க சார், அமைச்சரவை உள்ள அவர் போக மாட்டாருன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் டெஃபினட்டா போயிடுவாங்க, ஏன்னா இதுக்கு தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கட்சி ஆரம்பிச்சதே வந்து அவங்களுக்கு வந்து அரசாங்கத்துல பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும்ன்றதுதான். அந்த பங்கு கிடைக்கும் போது அது எப்படி மிஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அதுதான் நடந்திருக்கு. ஆர் ராசாவுடைய ரியாக்ஷன்லாம் ரொம்ப பிலோ தி பெல்ட்டா இருந்தது, பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டோட்டலி அன்வாரண்டட் அன்கால்ட் ஃபார் இல்லையா அவருடைய ரொம்ப. அதான் நம்ம வந்து திமுகல வந்து நம்ம ஆர் ராசாவை ஏன் இன்னும் அவங்க வந்து டிசிப்ளின் பண்ணாம இருக்காம இருக்காங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. அவர் இது முதல் தடவை இல்ல, அவர் ஒரு 5 வருஷமாவே லூஸ் ஸ்டாக் நிறைய விட்டுட்டு இருக்காரு, பிலோ தி பெல்ட் பண்ணிட்டு இருக்காரு. 2021 எலெக்ஷன்ல எடப்பாடி பத்தி ஒரு வார்த்தைய விட்டாரு, பிலோ தி பெல்ட். அதனால சில சீட்டுகளே போச்சு அவங்களுக்கு 2021ல. மேற்கு மண்டலத்துல டெஃபினட்டா போச்சு. சோ அதனால ஆர் ராசா அவர்கள் வந்து ஒரு அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல வந்து நல்லா படிச்சு வந்திருக்கலாம். ஆனா அதே சமயத்துல அவரு பார்ட்டி டிசிப்ளின், பார்ட்டியோட விஷயத்த ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாத போது ஒரு சம் கைண்ட் ஆஃப் டிசிப்ளினரி ஆக்ஷன் அவர் மேல எடுக்கணும்னு தான் நான் ஃபீல் பண்றேன். நாகரிகமா கிரிட்டிசைஸ் பண்றது நாகரிகமா செய்யணும். அப்புறம் எக்ஸாக்ட்லி திமுகல இருக்கிற தலித் தலைவர்கள் வந்து தலித் பிரச்சனையை குறித்து பெருசா பேசுறது இல்ல. ஏன்னா அது வந்து மற்ற சமுதாயங்களோட அந்த பிரச்சனையை ஏற்படுத்திங்கிற மாதிரி அதுல அடக்கியே வாசிப்பாங்க. ஆர் ராசாவும் கூட அவர் கிட்ட 30 வருஷத்துக்கு மேல திமுக இருக்காரு. 30 வருடங்களா தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகளை தலித் மக்கள் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அவர் ஃபோர் ஃப்ரண்ட்ல வந்து அதெல்லாம் பத்தி பேசினது இல்லை, பேச விரும்பினாலும் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுகல வந்து அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் இருக்குது. எதுக்கு ரொம்ப 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 வேகமா உணர்ச்சி வசப்பட்டு பேசி அதெல்லாம் பிரச்சனையை கிளப்பிட போகுது. ஏன்னா அந்த எலக்ட்ரல் அரித்மெட்டிக் அவங்க மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அவங்க தலித் மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்னு கருணாநிதி அவர்களும் ஸ்டாலினும் நினைச்சிருந்தா கூட உண்மையிலேயே அவங்களுக்கு பரிவு உண்டு, கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. காரணம் அவங்க வந்து இந்த சாதி இந்துக்கள்லாம் கேங்கப் பண்ணி நம்மளை தோக்கடிச்சிருவாங்களோ எலெக்ஷன்ல, நம்ம வந்து அதிகமா தலித் மினிஸ்டர்ஸ் கொண்டு வந்தாலோ அல்லது நல்ல போர்ட்ஃபோலியோ கொடுத்தாலோ அல்லது மாவட்ட செயலாளர்கள்லாம் நிறைய தலித்து கொண்டு வந்தாலும் இந்த பிரச்சனை வந்துடும் அவங்க பயந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. அது வந்து எனக்கு கண் கூட தெரியுது சார். ஓகே, அடுத்தது வந்து திமுக தலைவர் திரு ஸ்டாலின் வந்து மாத்தி பேசிட்டு இருக்காரு. 6 மாசம் நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் போலான்னு சொன்னாரு. இப்ப வந்து அது வந்து ஒரு கவர்ச்சி சுனாமிங்கிறது, அது பொம்மையை காமிச்சு ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாரு. இது 6 மாசத்துல கவுந்துருன்றாரு. ரொம்ப இன்கன்சிஸ்டண்டா இருக்காரு. நம்ம பேசியிருக்கோம் 21 26 வரைக்கும் ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி இருந்தாரு. இப்ப அவருடைய பேச்சுலாம் வந்து அந்த மாதிரி இல்ல, அவர் ஒரு புலம்பல் மாதிரி இருக்குது. அப்புறம் நேற்றுக்கு வந்து காங்கிரஸை கடுமையா உதயநிதி சாடி இருக்கிறாரு, அவங்களுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் வந்து சொல்லாம போயிட்டாங்கன்னு. பட் இவர் வந்து மாணிக்கம் தாகூர் வந்து ஒரு பாயிண்டட் ரிபட்டல் கொடுத்திருக்காரு. நீங்க 4ஆம் தேதியே ஏடிஎம்கேவோட பேச ஆரம்பிச்சிட்டீங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு. சி.வி. சண்முகம் சொல்லிட்டாரு, எங்களுக்கு தகவல் வந்துருச்சு. அண்டர் தி சூப்பர்விஷன் ஆஃப் பிஜேபி தான் உங்க 2 பேரும் இணைச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நாங்க ஏன் உங்களை சொல்லிட்டு போனோம்னு நான் கூட காங்கிரஸை கடுமையா காட்டமா திட்டிருந்தேன். வந்து இது மாதிரி சொல்லாம போனது நியாயம் கிடையாது. தைரியம் இருந்தா எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து டிவிக்கோட போயிருக்கணும். இப்ப அதை ரிவைஸ் பண்ண வேண்டியிருக்கும் போல இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் செய்ததை விட பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் வந்து திமுக செஞ்சுதா மாணிக்கம் தாகூர் சொல்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் நிறைய வாட்டி பேசியிருக்கேன். இது மாதிரி இந்த ஏடிஎம்கே அலையன்ஸை மூட் பண்ணதே டெல்லியிலேருந்து தான் வந்ததுன்னு நான் சொன்னேன். ஈவன் தோ சென்னையில் வந்து பேசின மாதிரி எல்லாரும் பேசினாங்களே தவிர இந்த அலையன்ஸ் டாக்கை இனிஷியேட் பண்ணது டெல்லி தான். அது ஏடிஎம்கே இருக்கிறதுனால எல்லாரும் கெஸ் தான் பண்ணோம். பிஜேபியோட பிளெஸிங்ஸ் இல்லாம அவங்க இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக் முடிவு எடுக்க மாட்டாங்கிறது எல்லாருடைய ஒரு யூகம் தான். ஆனா நீங்க வந்து அதை ஃபோமா சொல்றீங்க. நான் ஃபோமா அன்னிலிருந்தே சொல்லிட்டு இருந்தேன் உங்ககிட்ட.
ஆமா. ஆஃப் த இன்ஃபேக்ட் ஒரு ரெக்கார்ட் சொல்லுங்க. இப்ப வியூவர்ஸ்க்காக ஆன் த ரெக்கார்ட் சொல்லுங்க. வியூவர்ஸ்க்காக ஆன் த ரெக்கார்ட் சொல்றேன். இன்ஃபேக்ட் ஒரு பிரபல நடிகர் ஸ்டாலின் அவர்களை பார்த்த போதே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் நான், கரெக்ட். இது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. ஸோ இது வந்து நான் இன்னைக்கு சொல்லல. பாஜக நிச்சயமாக விஜய் காங்கிரஸ் பக்கம் போகக்கூடாதுன்றதுக்காக அந்த ஒரு ஆட்டத்தை ஆடினாங்க. அவங்க ட்ரை பண்ணாங்க டு த லெவல், டு தி மேக்ஸிமம் லெவல். ஆனா நீங்க என்ன பாத்தீங்கன்னா அதிமுக திமுக ரெண்டு பேருமே மிகப்பெரிய தப்பு பண்ணாங்க. ஏன்னா அந்த ஒரு அலையன்ஸ் ஸ்டாக் வந்தாவே முதல்லயே அவங்க அதை ஃபெல் பண்ணிருக்கணும். இது ஒர்க் அவுட் ஆகாது தமிழ்நாட்டுக்கு, எங்களுக்கு வேண்டாம். இனிஷியேட்டே திமுக பண்ணிருக்கூடாது. ரெண்டு பேருமே பண்ணிருக்கணும். ரெண்டு பேருமே வந்து என்டர்டெயினே பண்ணிருக்க கூடாது. நான் என்ன சொல்றேன் சார், ஏடிஎம்கே டெஸ்பரேட்டா இருக்காங்க, கட்சியை காப்பாத்தணும். அந்த மாதிரி வந்து இப்போ தண்ணியில மூழ்கிறவங்க வந்து வந்து ஏதோ டெஸ்பரேட்டா பண்றதுல வந்து ஆச்சரியம் இல்லை. திமுகவுக்கு என்ன பிரச்சனை? இப்பதான் 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஓரளவுக்கு டீசென்டான ஆட்சி கொடுத்திருக்காங்க. கட்சி கட்டமைப்பு பலமா இருக்குது, நிறைய பணம் இருக்குது, தலைமை பத்தி பிரச்சனை இல்ல, எதிர்க்கட்சியா இருந்த அனுபவம் இருக்கு. அவங்க ஏன் இந்த முடிவுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கணும், அதுக்கு எஸ் சொல்லியிருக்கணும்? ஏன்னா கை குலுக்கிறதுக்கு 2 கை வேணும்ல. ஏடிஎம்கே மட்டும் அந்த கை குலுக்கி அந்த ரெண்டாவது கை போனது மிகப்பெரிய தப்பு. ஆனா திமுகக்குள்ளேயே அதுல வந்து ரெண்டு கருத்து இருந்திருக்கு. அவங்க கை கொடுத்தாலும் திமுகக்குள்ளேயே ஒரு 2 கருத்து இருந்திருக்கு. ஆனா போகலான்னு சொல்ற கருத்து தான் இதுவாயிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல அதை தான் அக்செப்ட் பண்ணி போய் பேசியிருக்காங்க. அது நல்லா தெரியுது. அதை பேசலன்றதை வந்து நம்ம சொல்ல முடியாது. டெஃபினட்டா இந்த அலையன்ஸ் பத்தி மூட் பண்ணியிருக்காங்க. அது நடக்காதுன்னு தெரிஞ்ச உடனே திருமாவளவனை சிஎம் ஆக்கணும்ன்றதையும் 2 கட்சிகளும் ட்ரை பண்ணிருக்கின்றது உண்மை. அதை பத்தி நம்ம எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா என்ன பொறுத்தவரை என்னன்னா, அட்லீஸ்ட் கடைசியில பெட்டர் சென்ஸ் ப்ரிவைல்டு. பிகாஸ் இது 80ஓட மோசமா போயிருக்கும் சேர்ந்துருந்தாங்கன்னா. 80ல எம்ஜிஆர் கவர்மெண்ட் டாப்பிள் பண்ணதோட இது ரொம்ப மோசமா போயிருக்கும். நான் வந்து நீங்க சோசியல் மீடியால பாத்திருப்பீங்க, இந்த டாபிக் சம்பந்தமா ஒரு 30-40 போஸ்ட் போட்டிருக்கேன். நான் வந்து திமுக மேல கிரிட்டிசிசம் இருந்தா கூட அது ஒரு பெரிய நம்பிக்கை துரோகமா பார்த்தேன். பிஜேபியை நாங்க வந்து ரொம்ப தீவிரமா எதிர்க்கிறோம், எங்களை நம்புங்கன்னு தமிழ்நாட்டு மக்களை இத்தனை வருஷமா சொல்லிட்டு, பிஜேபி தொடர்புள்ள இந்த கூட்டணிக்கு அவங்க போலாமா, அதுக்கு எஸ் சொல்லலாமா, கன்சிடர் பண்ணதே தப்புன்னு நான் சொல்றேன். ஏடிஎம்கே மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்பயே தென் அண்ட் தேர் ஷட் டவுன் பண்ணிருக்கணும். அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஐ எம் ஃபுல்லி இன் அக்ரிமெண்ட் வித் யூ. டிஎம்கே ஏடிஎம்கே கிட்ட என்னைக்குமே போகக்கூடாது. அது யார் இனிஷியேட் பண்ணாலும் சரி, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு பிசினஸ் மேன் வழியா வந்தாலும் சரி, இல்ல நடிகர் வழியா வந்தாலும் சரி, அவங்க அதை எடுத்துருக்கவே கூடாது. நாங்க எதிர்கட்சியா இருக்கோம், நாங்க 1 வருஷம் டைம் கொடுக்குறோம். பிஜேபி ஈக்குவேஷன் இருந்து எடுத்துட்டு பார்த்தா கூட நியாயம் கிடையாது. தேர்தல் பிரச்சாரத்துல எவ்வளவு கடுமையா கீழ்த்தரமா 2 பேரும் தாக்கிக்கிட்டாங்க. வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சேர்றதுங்கிறது வந்து ஒரு இதுதானே, ஒரு சந்தர்ப்பம் தானே. அதுக்கு பேசாம பார்ட்டி 2 மர்ஜ் பண்ணிட்டு போயிடலாம். நீங்க இந்த மாதிரி பண்றதுக்கு நீங்க 2 பேர் பிஜு பட்நாயக் சொன்ன மாதிரி பார்ட்டியை மர்ஜ் பண்ணிட்டு போலாம். அது வேற விஷயம். நீங்க 2029ல பிஜேபி திமுக இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த கூட்டணியில ஏடிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க இப்போதைக்கு உங்களுடைய ஒரு கட் ஃபீலிங். நிச்சயமா திமுக வந்து பிஜேபியோட போகாது சார். அது எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. திமுக பிஜேபியோட 40 சீட்லயும் தோத்தாலும் தோப்பாங்களே தவிர பிஜேபி கிட்ட போக மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னும் அந்த ஆன்டி பிஜேபி ஓட்டு அறுவடை பண்றதுக்கு இன்னும் ஒரு 10-15 வருஷம் இருக்கு. ஸோ அவங்க வந்து அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ ஈஸியா. விஜய்க்கு அவ்வளோ ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஃபைட் பண்ணுவாங்க, அதை ஃபைட் பண்ணுவாங்க. வின் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லல, அந்த ஓட்டுக்கு ஃபைட் பண்ணுவாங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஃபைட் பண்ணுவாங்க. திமுகவுக்கு ஒரு 2029 வந்து ஒரு பெரிய இலக்கு கிடையாது சார். அவங்களுக்கு எப்படியும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. ஓகே, அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், புது ஆளுங்களை நிக்க வைக்கலாம். எப்படி எடப்பாடி அவர்கள் நிக்க வச்சாரோ 2024ல, அவங்க 2029ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். சார் அவரு ஸ்டாலின் வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் அவங்க கட்சிக்காரங்க எல்லாரும் பேசுறாங்க. இன்ஸ்டாகிராம்ல ரீல் போடுங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் நாட் ஒர்க்கிங் அவுட் சார். நான் அந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தேவைக்காக எல்லாமே ஆர்கானிக்கா வருது. இவங்க வந்து ஆர்டிபிஷியலா பண்றாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸும் கிடையாது, பெண்களும் கிடையாது, தலித் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் கிடையாது. இந்த 3 செக்ஷனும் விஜய்க்கு வந்து ஆன் மாசா ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க திரும்பி அவங்களை கொண்டு வரணும்னா அதுக்கான முயற்சி செய்யணும்ல. திரும்ப 70 வயசு 80 வயசு ஆட்கள் 20 வருஷம் 30 வருஷம் மாவட்ட செயலாளராக ஒத்தரே உட்காந்துருக்கிறது, இதெல்லாம் மாத்தாம எப்படி வந்து ஒரு புது ரத்தம் பாய்ச்ச முடியும் அந்த கட்சிக்கு? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் திமுக என்ன பண்ணணும்னா முதல்ல யங்ஸ்டர்ஸை கொண்டு வரணும். அந்த யங்ஸ்டர்ஸ்லேயே நிறைய பெண்களை கொண்டு வரணும்.
ம். நீங்க கோகிலாமணியை நிக்க வச்ச கோகிலாமணியை ஒரு பெரிய பதவி கொடுக்கணும், ம். போஸ்டிங். இன்ஃபேக்ட் என்னை பொறுத்தவரை நான் அந்த கட்சியை நடத்துறேன்னா நான் துரைமுருகனை ரிசைன் பண்ண சொல்லிட்டு அந்த பொசிஷனுக்கு கோகிலாமணியை கொண்டு வருவேன். ஏன்னா பொதுச் எப்படி இருந்தாலும் செயலாளரா? ஆமா, ஏன்னா எப்படியா இருந்தாலும் கட்சி வந்து ஸ்டாலின் உதயநிதினு ஆயிடுச்சு. அவங்கள வந்து கத்துக்கட்டுமே வந்து பொதுச் செயலாளரா என்ன என்ன நான் ஆயிட முதல்ல போகுது ஆர் அதனால? ஆசாவை போட்டுட்டேன் சார். ஆர் ஆசாவே அதுக்கு எவ்வளவு வருஷமா இல்ல வெயிட் பண்ண சார், வேண்டியது. நான் ஆராசாவை நம்பவே மாட்டேன் சார். அவர் லூஸ் டாக் விடுவாரு. பொதுச் செயலாளரா அவர் இருக்கிறதுக்கு இந்த எந்த வித தகுதியும் அவர் கிடையாது சார். அப்படிங்கிறீங்க. அவர் நிஜமாவே கிடையாது. ஆராசா வந்து ஒரு நல்ல லாயரா இருக்கலாம். அவரோட கேஸ்ல அவரே வாதாடி வின் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் ரைட்டு. ஆனா கோகிலாமணி மாதிரியோ யாரோ ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல இருந்து ஒரு யங்ஸ்டரை கொண்டு வந்து போட்டீங்கன்னா எப்படியா இருந்தாலும் அவங்க கட்சி பிரசிடென்ட் ஆக போறது இல்ல. அட்லீஸ்ட் ஒரு 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 சிம்பாலிக் மூவா இருக்கும். அவங்களும் கத்துப்பாங்க, கட்சியை பத்தி கத்துப்பாங்க. கட்சியில நீங்க வந்து ஒரு மேஜர் மூவ் எடுத்தாதான் நீங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும். இப்ப விஜய் வந்து வந்துட்டாரு. விஜய் இஸ் ஸ்டேயிங் ரைட். அவர் நெக்ஸ்ட் டைம் 30% வாங்குறாரா, 40 வாங்குறாரா, 20 வாங்குறாரான்றது வேற விஷயம். ஆனா அவர் அரசியல் விட்டு போறது இல்ல. அவர் வந்துட்டாரு, அவர் நின்னுட்டாரு. He is here to stay. இஸ் ஹியர் டு ஸ்டே. அப்படி இருக்கும்போது நீங்க டிராஸ்டிக்கா தான் பண்ணணும். நீங்க நாளைக்கு திருப்பி ஆராசா 60 வயசு 65 வயசு அவருக்கு, அவரை நீங்க பொதுச் செயலாளர் போட்டு என்ன பிரயோஜனம்? ஆனா ரொம்ப டிராஸ்டிக்கான சஜஷன் சார் இது. ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க வீரமணின்னு ஒரு 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 பெண்ணை வந்து மாணவர் அணி செயலாளரா போட்டிருக்காங்க ராஜீவ் காந்திக்கு பதிலா. அதுவே வந்து ஒரு நல்ல மூவ்னு எல்லாம் சொன்னாங்க. நீங்க சொல்றது வந்து ஒரு அதிரடியான மூவ். ஏன்னா பொதுச் அவங்க செயலாளர் குவாலிஃபைடு. மாவட்ட செயலாளர் ஆக்கலாமே. திருப்பூர் மாவட்ட செயலாளர் ஆக்கலாமே அவங்க. மாவட்ட செயலாளர் ஆக்கலாம். எனக்கு என்னன்னா டாப் லெவல்ல நீங்க சொன்னீங்கல்ல, அந்த மேடையில உட்காரும் போது அந்த ஒரு டைவர்சிட்டி அண்ட் நாட் ஜஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட், ஏஜ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அண்ட் ஜெண்டர். ஆனா பெண்ணாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் நீங்க சொல்றது நான் ஐ எம் ஆல்சோ இன் அக்ரிமெண்ட் வித் யூ. நீங்க இது வந்து இதுக்கு சாதாரண வைத்தியம் கொடுக்க கூடாது, அதிரடி வைத்தியம் கொடுக்கணும். அதிரடி வைத்தியம் கொடுக்கணும். இந்த மெசேஜ் டு விஜய் ஆல்சோ. நாங்க வந்து இந்த மாதிரி யங்ஸ்டருக்கு இவ்வளவு பெரிய பதவி கொடுப்போம், அவங்களை நாங்க க்ரூம் பண்ணி பெரிய தலைவர் ஆக்குவோம். அதே நேரத்தில் அவங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை அருந்ததிய சமுதாயமா கூட இருக்கலாம். அவங்க ஐ திங்க் அருந்ததிய சமுதாயம் தான். நானும் அருந்ததி தான் நினைக்கிறேன். அந்த கோட்டால தான் 3% கோட்டால தான் நான் படிச்சு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நல்லா பேசுறாங்க. எனிவே சார், ஃபைனல் டாபிக் நமக்கு இன்னும் ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள நம்ம ரேப் அப் பண்ணணும். இவங்க சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் இவங்க எல்லாம் மினிஸ்டர் ஆகலான்னு ஒரு கனவுல இருந்தாங்க. இப்ப ஜூனியர் விடல போட்டிருந்தாங்க, சுட சுட அல்வா கிண்டி கொடுத்துட்டாரு விஜய்னு. அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நான்லாம் டிவி டிபேட்ஸ்லாம் ரொம்ப வெய்மெண்டா எதிர்த்திருந்தேன். தூய சக்தின்னு சொல்லிட்டு ஊழல் குற்றச்சாட்டு உள்ள இவங்க எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக அதிமுக வந்து யாரையுமே அவர் எடுத்திருக்க கூடாது. அதனாலதான் திருமாவோட மூவை நான் பாராட்டுறேன். அமைச்சரவைக்கு உள்ள வந்தது விஜய்க்கு ஒரு ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஐயுஎம்எல் உள்ள வந்ததும் விஜய்க்கு ஒரு ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் கொடுத்துருக்கு. இந்த 3 பேர் இல்ல, அந்த பிரேக்அவே ஃபேக்ஷன்ல இருந்து ஒருத்தரை கூட அவர் எடுத்துக்க கூடாது. ஏன்னா யாருமே அங்க வந்து முடிஞ்சிருச்சு. ஆமா முடிஞ்சிருச்சு. அதனால அது வந்து விஜய் பண்ணது ஒரு நல்ல விஷயம்னு நான் பாக்குறேன். இனிமேலும் அவர் அதிமுக வந்து ஒருத்தரை கூட என்டர்டெயின் பண்ணக்கூடாதுன்றதான் என்னுடைய இது. ஆஸ் இட் இஸ் அவரை செங்கோட்டையனை கொண்டு வந்ததே நிறைய பேர் கேள்வி வச்சாங்க. கரப்ஷன் அவர் சார்ஜஸ் அவர் மேலேயும் இருக்கு, அவரும் ஒன்றும் புனிதன் இல்லை. அதனால நீங்க வந்து இன்னும் நிறைய பேரை நீங்க கூப்பிட்டீங்கன்னா அது ஏஐடிஎம்கே மாதிரி ஆயிடும். இப்பவே ஊட்டி, நான் இன்னைக்கு ஜூனியர் விடல படிச்சேன், ஊட்டியில வந்து ஏடிஎம்கேல இருந்து முன்னாள் எம்எல்ஏ எல்லாம் தாவேக்கா வந்திருக்காங்க. தாவேக்கால உள்ளவங்களுக்கு எல்லாம் பயம் வந்துருச்சா. நம்ம அங்க ஊட்டியில வந்து ஒரு தொகுதியில மட்டும் க்ளோஸா போய் தோத்துருக்காங்க. பிஜேபி ஜெயிச்ச தொகுதியில செகண்ட் தாவேக்கா. நம்ம சரி அடுத்தது உள்ளாட்சி தேர்தலில் நம்ம வந்து நின்று ஜெயிக்கலாம்னு பார்த்தா இந்த பழைய ஏடிஎம்கே எல்லாம் வந்துட்டாங்க, செங்கோட்டையன் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு உள்ள வந்துட போறாங்கிற ஒரு பயம் இருந்துன்னு சொன்னாங்க. அந்த ஃப்ரெஷ்னஸ் ஃபேக்டர் போயிடும். விஜய்க்காக பல வருஷம் உழைச்சவங்க ரசிகர்களா அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். பட் வந்து ஓவராலா அது வந்து நல்ல மூவ். தமிழ்நாடு மக்களும் அதை வரவேற்று ரொம்ப நல்ல மூவ். இன்ஃபேக்ட் நான் இன்னொன்னு சொல்ல நினைக்கிறேன். விஜய் வந்து இஸ் அ வெரி ஸ்மார்ட் பர்சன். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஆஃப் த ரெக்கார்ட், நான் இதுலயே சொல்றேன். அவர் வந்து அடமெண்டா இருக்கலாம், பட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி ஸ்மார்ட். அவர் அதே மாதிரி இருந்தார்னா இவங்கெல்லாம் உள்ள விடக்கூடாது. உள்ள விட்டார்னா 77க்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு நடந்த நிலைமை ஆயிடும். திமுக வந்து ஒவ்வொருத்தரா எம்ஜிஆர்ட்ட போய் சேர்ந்தாங்க. ஸோ அவர் வந்து ஊழல ஒழிக்கிறேன்னு சொன்ன அந்த ஒரு இதெல்லாம் டைல்யூட் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமா. அவர் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாரே தவிர திமுக தான் எல்லாரும் சேர்த்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. அது மாதிரி அதிமுக வந்து விஜய் சேர்க்க ஆரம்பிச்சாருன்னா அவரோட ஃப்ரெஷ்னஸ் போயிடும். கரப்ஷனுக்கு அகைன்ஸ்டா நான் இந்த கவர்மெண்ட் இருப்பேன்னு சொன்னதெல்லாம் அப்படியே காற்றா போயிடும்.
கரெக்ட், கரெக்ட். ஆமா. அது செய்யாதது இப்போதைக்கு நல்லது தான். நீங்க சொன்ன மாரி கம்யூனிஸ்ட் திருமாவளவன்லாம் குடுத்த அல்லது அவங்க அ கூட சொல்லியிருக்கலாம். பப்ளிக்கா சொன்னாங்க. நீங்க ம். ஊழல் கரை படிந்த பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள இந்த ஏடிஎம் கார்ட்லாம் உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அத கூட ஆமா. அவர் கன்சிடர் பண்ணியிருக்கலாம். மீடியாலயும் நெறைய எதிர்ப்பு இருந்தது. தூய சக்தின்னு பேசிட்டதுனால, இது பெரிய கரெக்ட். செட்பேக் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. சார் வந்து இப்போ இந்த 25 எம்எல்ஏஸ் ரெபெல் எம்எல்ஏஸ் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு பிரஸ் பண்ணுவாரா எடப்பாடி பழனிசாமி? மன்னிச்சு சேர்த்துப்பாரா? இப்போ ஆல்ரெடி அவங்க ம். ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சமாதான படலத்த ஆரம்பிச்சுட்டாங்க வேலுமணிலாம். எங்களுடைய சரி. பொதுச் செயலாளர் எடப்பாடி அண்ணன் தான் அப்படிலாம் சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த 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 சார் அதிமுகவை பத்தி உங்களுக்கு தெரியும். ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு எவ்ரிடே ஏதாவது ஒரு சர்ச்சை ஆகிட்டே தான் இருக்கும். இது எந்த உலகத்திலே எந்த ஒரு பார்ட்டியிலும் ஒரு பார்ட்டி லீடர் செத்து போன போறோம் 10 வருஷம் கழிச்சும் ஒரு சர்ச்சை இருந்துட்டே இருக்கிறது தான் இது ஒரு பார்ட்டி தான். உலகத்திலே ஒரே பார்ட்டி இதுதான். அதனால இவங்களுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம வெக்கமும் இல்லாம திருப்பி போய் சேர்த்துப்பாங்க. வேற வழி இல்ல இது இல்ல வந்து இப்போ. வேற வழி இல்ல. அவரும் சேர்த்துப்பாரு. அவருக்கு 47 எம்எல்ஏ வேணும். அவரும் சேர்த்துப்பாரு. ஏன்னா நீங்க பாருங்களேன், ஜெயலலிதா கால்ல விழுந்தவர்கள் தான் அவங்க இறந்து போன 1 மாசத்துல சசிகலா கால்ல விழுந்தவங்க தான் இவங்க. சோ ஆமா, இவங்கலாம் அது வந்து வந்து இப்போ வந்து எடப்பாடி கை ஓங்குன மாரி தான் எனக்கு தோணுது. இவங்கலாம் ரொம்ப எம்பாரஸ் ஆயிட்டாங்க. இந்த வேலுமணிலாம். மினிஸ்டர் கனவுல இருந்தவங்களுக்கு விஜய் வந்து அ அத அந்த கனவ தகர்த்துட்டாரு. அது அது அதிலேயே வந்து விஜய் ஒரு பொலிட்டிஷியனா எமர்ஜ் ஆயிட்டார்ன்னு நெறைய பேர் பேசுறாங்க. அந்த மூவே அவங்கள ஜஸ்ட் பார்த்து மாலை போட்டு காலி பண்ணிட்டாரு. அது இல்ல வந்து ஆக்சுவலி வேலுமணிய மட்டும் நீங்க தனியா ஒதுக்கி வச்சு பார்க்கணும். அந்த 25 பேர்ல 24 ஒரு பக்கமாவும் வேலுமணியை தனியா பார்க்கணும். வேலுமணி போன கால்குலேஷன் டிஃபரெண்ட் நான் ஃபீல் பண்றேன். நம்ம அடுத்த எபிசோட்ல அதை பத்தி பேசுவோம். வேலுமணி வந்து வேற ஒரு கால்குலேஷனுக்கு போயிருக்காரு. ஒருத்தரால அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு. அது அப்ப இப்பயே சொல்லுங்க சார். ஏன்னா இது நம்ம ஒரு 2 நிமிஷம் ஆனாலும் பரவால்ல. ஏன்னா அது அப்படியே அந்த சஸ்பென்ஸ் தாங்காதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வேலுமணி மேல கரப்ஷன் சார்ஜஸ்லாம் திமுக ஆட்சியிலேயே இருந்தது. அவங்க ஆக்ஷனே எடுக்கல. ஸோ அப்பவே வந்து அவர் திமுகவுடையே ஒரு சேனல் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாராங்கிற ஒரு பேர்லாம் இருந்தது. ஒரு கேள்விலாம் இருந்தது. ஏன்னா அவர் வந்து பயங்கரமான ஒரு செல்ஃபிஷ் பெர்சன். அவருக்கு லாயல்டிலாம் கிடையாது. அவர பத்தி தான் கவலைப்படுவாரு. நீங்க அந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டீங்கன்னா ராப் அப் பண்ணிடலாம். ஏன் வேலுமணி மட்டும் தனியா பார்க்கணும்? என்னுடைய என்னுடைய கணிப்பு அப்புறம் சில பேர்கிட்ட பேசினபோது என்னன்னா, வேலுமணி வந்து பாஜகவோட பிளெஸிங்ஸோட தான் இங்க வந்திருக்காரு. அவர் ஓகே. ஒரு பாஜகவோட ஆளா தான் உள்ள வருவார். உள்ள வந்தா கூட. ஆமா, ஆமா. சோ அதனால அவர் வந்து இங்க என்ன நடக்குதுன்றத உள்ளுக்கு இருந்து பாக்குறது பாஜக ஆளா வருவாருன்னு தான். அதனால அவர் மட்டும் நீங்க தனியா தான் பார்க்கணும். அவர் வெறும் பதவிக்காக மட்டும் வரல. அவர் பாஜக வந்து ஆளாவும் நாளைக்கு இருக்காரு. ஏன்னா அவரு ஏடிஎம்கே அண்ணாமலை சண்டை, எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை சண்டை போகும்போதே ஐ திங்க் அவர் வந்து ஹி வாஸ் இன் டச் வித் அண்ணாமலை. அந்த ஆமா. அளவுக்கு அவர் லாயல்டி அவரு. அது மட்டும் அமித்ஷா விட்டு க்ளோஸா இருப்பாரு. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. சோ இப்போ உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம் டாட்ஸ். எங்க இருந்து இனிஷியேட் ஆச்சு, எப்படி இனிஷியேட் ஆச்சுன்றத கனெக்ட் யூ கேன் கனெக்ட் த டாட்ஸ் நவ. நான் வந்து சொல்லுவேன், எடப்பாடி பழனிசாமி இந்த லோக்சபா தேர்தல்ல கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு கீழ சிங்கே ராமச்சந்திரன், ஏடிஎம்கேயோட சிங்கே ராமச்சந்திரன் போன போதே வேலுமணி மேல ஆக்ஷன் எடுத்திருக்கணும். நீங்க வந்து நம்ம ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல. அண்ணாமலை 3வது இடத்துக்கு போயிருக்கணும். நீங்க அலோவ் பண்ணிட்டீங்க. ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்டே ஸ்வீப் பண்ணியிருந்தோம் 2021ல. அப்படின்னு அவர் ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்கணும். எடுத்திருந்தா இப்போ கொஞ்சம் அடங்கியிருப்பாரு. பட் அந்த கட்சியில அதெல்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா அவர் கொஞ்சம் வீக்கா இருந்ததுனால செய்ய முடியல. இப்ப அதெல்லாம் ஒரு காரணம். எல்லாரும் வந்து அவங்கவங்க இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு. பட் ஐ திங்க் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ண மாரி இப்ப வேற வழி கிடையாது. எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் போகணும். வாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். ஏற்கனவே ஆமா. பதவியெல்லாம் புடிங்கிட்டாரு. இந்த பதவியெல்லாம் குடுக்க போறாரா? ஆனா வேலுமணி மட்டும் எடுத்துக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஓ! ஓகே. தட் வுட் வேலுமணி பி மட்டும் எடுத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ரொம்ப க்ளோஸா இருந்தார் அவர்கிட்ட. இப்போ கேபி முனுசாமி எஸ்பி வேலுமணி தான் எடப்பாடிக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. எல்லா விஷயத்திலும் இன்வால்வ்டா ஏன்னா அவங்க இருந்தாங்க. ஒரே காஸ்ட் வேற. அது கூட நினைச்சிருப்பாரு. நம்மளுக்கு வந்து ஒரு துரோகம் செய்ய மாட்டாரு. நம்மளோட இருப்பாருன்னு நினைச்சிருப்பாரு. நம்பி இருந்தாரு. ஆமா. அதான் அவர் ஆமா. வருத்தப்பட்டதா சொல்றாங்க. நம்புனேனே விஜயபாஸ்கர், அப்புறம் வந்து சி.வி. சண்முகம் கேட்டதெல்லாம் குடுத்தேன். ராஜ்யசபா சீட்டு குடுத்தேன். அப்புறம் மயிலம் தொகுதி மாறணும்னாரு. அதையும் குடுத்தேன். எல்லாமே அவருக்கு நான் கேட்டது குடுத்தேன். அவர் வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. பட் லாஸ்ட் மீட்டிங்ல நேத்திக்கு நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதுல வேலுமணி மட்டும் தான் பேசுறாரு. சி.வி. சண்முகம் வாஸ் கான்ஸ்பிகுவஸ் பை ஹிஸ் ஆப்சன்ஸ். ஆள காணோம். அவர் தான் ஆமா. முன்னாடி லீட் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா நிறைய பேசிட்டோங்கிற ஒரு எம்பாரஸ்மெண்டா என்னன்னு தெரியல. திருப்பி எப்படி எடப்பாடி பழனிசாமி போறது அப்படின்னு ஒரு தர்மசங்கரமா எனக்கு தெரியல. பட் எனிவே நான் ஆனா டிவி சேனல்ஸ்க்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு இபிஎஸ் vs சி.வி. சண்முகம், இபிஎஸ் vs எஸ்பி வேலுமணின்னு டிபேட் ஆரம்பிச்சிடாதீங்க. விஜய் ஆட்சியில் நடக்கிற தவறுகளை சுட்டி காமிக்காம விட்டுறாதீங்க. ஏன்னா நேத்திக்கே வந்து ஒரு டிவி டாபிக் வந்து திமுக ஏன் தோத்ததுன்னு விட்டுருங்க. இது முடிஞ்சு போச்சு. அடுத்த கட்டமா நீங்க வந்து விஜய் ஆட்சியில எது சரியில்லைன்னு பேச ஆரம்பிச்சிருங்க.
நான் அதுதான் வந்து ரொம்ப நல்ல பாயிண்ட் சார் அது. இன்ஃபேக்ட் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தது இந்த லாஸ்ட் 10 வருஷத்துல எனக்கு சொன்னது என்னன்னா, டிஆர்பிக்காக நீங்க எதுக்கு டெய்லி ஏஐடிஎம்கே பத்தியே பேசுறீங்க? அந்த பார்ட்டி வந்து ஸ்லோவா ஸ்லோவா அதோட வேல்யூ குறைச்சிட்டே இருக்கு. அவங்க வந்து 10 வருஷமா ஒரு லீடரை எந்த எந்த பார்ட்டியுமே 10 வருஷமா ஒரு லீடரை கிறிஸ்டலைஸ் பண்ணாம இருக்க மாட்டாங்க. எடப்பாடி லீடர் ஆயிட்டாரு, அதுக்கப்புறமா எதுக்கு சர்ச்சை? எனக்கு அது புரியல. நீங்க வந்து எவ்ரி 3 இயர்ஸ் ஆர் 2 இயர்ஸ் ஏதாவது ஒரு சர்ச்சை வந்துட்டே இருக்கு. ஸோ அதனால அந்த பார்ட்டி பத்தி பேசி எனக்கு இன்னும் பெருசா எதுவும் ஆக போறது இல்லை. கரெக்ட் சார். தேங்க்யூ. ஆன் தட் நோட் வி கேன் எண்ட் திஸ் எபிசோட். சார் வந்து நிறைய நல்ல விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசுனீங்க. நாங்க இங்க சென்னையில இருக்கோம், எங்களுக்கே டெல்லியில் நடக்கிறதெல்லாம் தெரியல. நீங்க வந்து யூஎஸ்ல இருந்துக்கிட்டு டெல்லியில கனெக்ஷன்லாம் வச்சுக்கிட்டு எங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங் தகவல்லாம் சொன்னீங்க. தொடர்ந்து நம்ம பேசுவோம். முடிஞ்சா ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு எபிசோட் ரெக்கார்ட் பண்ணுவோம் சார். தமிழ்நாடு அரசியல அலசுவோம் இதே மாதிரி. Sure, definitely. Thank you very much. It's a pleasure talking to you, sir, as always. Same here. இதை கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ சார். Take care. Bye. ஓகே மக்களே, தட்ஸ் இட். எஸ்கே சாரோட பேசி முடிச்சாச்சு. நீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. நிறைய வீடியோ போடுறோம், ஷார்ட்ஸ் போடுறோம். சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்க வந்து எந்த பார்ட்டியும் சேர்ந்தவங்க கிடையாது. நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கணும், தமிழ் சொசைட்டி நல்லா இருக்கணும், கரப்ஷன் இல்லாம எல்லாம் நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நாங்க செய்யற வீடியோ. அதனால உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை. நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.